கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் வந்திருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, உன்னைதான் சந்திக்க இயேசு ஆவலாயிருக்கிறார். உன்னை தொடதா இயேசு ஆவலாயிருக்கிறார். ஆமென். நீங்க டாக்டரால கைவிடப்பட்டிருந்தாலும், சொல்லுங்க, டாக்டரால கைவிடப்பட்டிருந்தாலும் ஆனா இயேசுவால கைவிடப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. சரி, இங்க பாக்குற பெத்தஸ்தா குளத்துக்கிட்ட யார் வரணும்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க? ஒரு கூட்டம் ஜனம். இங்க பாக்குற பெத்தஸ்தா குளத்துக்கிட்ட யார் வரணும்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க? ஒரு கூட்டம் ஜனம் தேவ தூதர் வர்றதுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. யார் வர்றதுக்காக? தேவ தூதர் வந்தாலும் அற்புதம் நடக்கும். யார் வந்தாலும்? தேவ தூதர்கள் வந்தாலும் அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பெங்களூர்ல இருந்து ஜெபசீலன் பிரதர் வந்தாலும் அற்புதம் நடக்கும். அற்புதம் என் மூலமாக அல்ல, இயேசுவின் நாமத்தினாலே. அவர் நாமம் சொல்லும் போதே அற்புதம் நடக்கும். கட்டு அறுக்கப்படும். விடுதலை செய்கிறது ஜெபசீலன் அல்ல, நான் ஒரு மாம்சத்தில் இருக்கிற மனிதன். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனாய் இருக்கிறார். என்னை தொட்ட தேவன் உன்னை தொட வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே உன் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அந்த இயேசுவின் நாமத்தை அந்த உங்க சபை ஊழியக்கார் பாஸ்டர் பால் ஆபிரகாம் சொன்னாலும் அற்புதம் நடக்கும்.